ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காலையில் இட்லிக்கு ஒரு கதம்பு சட்னி தாங்க பண்ணலான்ட்டு. இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த கதம்பு சட்னி இட்லிக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி இது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 2 பேருக்கு அளவுக்கு தான் நான் செய்கிறேன். நீங்கள் 4-5 பேருக்கு வேணும்னா நீங்கள் அளவை கூட்டிக்கலாம். நான் 2 தக்காளி 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி 2 போதும். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். அந்த வெங்காயம் மேலே வந்து கருப்பாக இருந்ததுனால அது நல்லா வாஷ் பண்ணிடுறேன். இப்போ எல்லா வெங்காயத்துலேயுமே அது மாதிரி தான் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் உரித்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணணும்னு இல்லை, ரஃப்பாக சாப் பண்ணி நம்ம வதக்க தான் போகிறோம். வதக்கி அரைக்கிறதுனால நம்ம ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி யார் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நான் ஒவ்வொரு வீடியோவும் 1500 வியூஸ் போகுது, ஆனால் லைக்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் அதிகமாக மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 2 தக்காளி 1 வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு தனியாகவே அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டு போட வேண்டியதில்லை. நம்ம வந்து வதக்க தான் போகிறோம், அதனால் தனித்தனியாகவே வந்து வதக்கிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, தோலை உரிக்க தேவையில்லை, மேல் தோலை எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த சட்னி நாம் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோ குயிக்காக ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஒரு பெரிய பெரிய பல் பூண்டாக ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். மேல் தோல் மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி தோல் உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி புதினா கொத்தமல்லி சேர்க்கறதுனால இந்த சட்னி வந்து மழை காலத்து குளிர்காலத்துக்கும் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். தக்காளி சேர்க்குறோமேன்னு பயப்பட தேவையில்லை. இஞ்சி புதினா இருக்கிறதுனால கோல்டானவங்களும் இந்த சட்னி நல்லா காரசாரமாக வச்சு சாப்பிட்லாம். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது 3மே வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாமே வந்து வதக்கி அரைக்க போகிறோம். லேசாக வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு இட்லிக்கு தான் இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எங்கள் ஊர் கடையில் பஜ்ஜி போண்டாக்கு எல்லாமே வந்து இந்த சட்னி கொடுப்பாங்க. பணியாரம் பஜ்ஜி கார பணியாரத்துக்கு பஜ்ஜி போண்டா எல்லாம் கடையில் வாங்கும்போது இந்த சட்னி கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமே போதும். லேசாக வதக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2ம் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். நம்ம பொட்டுக்கடலையும் சேர்க்க போகிறோம், அதனால் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமே சேர்த்துக்கலாம். வாசனைக்காகவும் திக்னஸ்க்காகவும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வறுத்து பருப்பு செவந்ததும் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த கடாயில் உடனே தீஞ்சிரும், அதனால் நான் லேசாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கிறேன்.
ஒரு நிமிஷம் விட்டால் நல்லா கரிஞ்சிடும் இந்த பாத்திரம். அது மாதிரி இப்போது வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்பவும் வதங்க தேவையில்லை. லேசாக வதக்கி அரைச்சாவே இந்த சட்னி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த மேல் தோல் சுருண்டு வர அளவுக்கு வதங்கினா போதும். அதையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு எல்லா அளவுமே கரெக்டாக இருந்தால் தான் ரொம்ப சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே வந்து கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம பச்சை மிளகாய் இதுக்கு சேர்க்க போகிறதில்ல. காஞ்ச மிளகாய் தாங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கலரும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் விதை எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்தா அது வேறு மாதிரி டேஸ்ட்டில் கலரும் வராது. ஆனால் காஞ்ச மிளகாய் அந்த ரெட்டிஷ் கலரில் நல்லா அந்த வாசம் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகாய். அதனால் நான் காஞ்ச மிளகாவே சேர்த்துருக்கேன். நீங்களும் காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கோங்க. எல்லா சட்னிக்குமே வதக்கி அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் சேர்த்தா அது ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமான மிளகாய், அதனால் 2 சேர்த்துக்கிறேன். உங்கள் மிளகாய் காரம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 3-4 சேர்த்துக்கலாம். இது நீளமான நல்லா சிவப்பு காரமான மிளகாய், அதனால் 2 மட்டும் சேர்த்துக்கிறேன். மிளகாய் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு புதினாவும் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியில் வச்சு போட்டு அலசியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியோட தண்டு இல்லாமல் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி தான் அரைக்க போகுது, அதனால் தண்டு இல்லாமல் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுக்கலாம். ஒரு சின்ன புளி, இஞ்சி எடுத்த அளவுக்கு நம்ம புளியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பும் இல்லாமல் கொஞ்சம் திட்டமான அந்த சின்ன அளவு புளியே போதுமானது. இதுக்கு நம்ம இஞ்சி எடுத்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு சின்ன உருண்டை சைஸில் புளி எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பு சேர்த்தோம்னா சட்னி வந்து டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். அதை நான் முதலே சொன்ன எல்லா அளவுமே வந்து கரெக்டாக இருந்தால் அந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு புளி எடுத்து அதையுமே வதக்கிக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது நல்லா அரைப்பட்டுடும். சூட்டிலே போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி சட்னி டிஃபன் கடையில் கொடுப்பாங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் கொடுப்பாங்க ஈவினிங் டைமில். பஜ்ஜி, போண்டா, வடைக்கெல்லாம் இது சட்னி கண்டிப்பாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த வதக்கி அரைச்சது மட்டுமே சேர்த்து அரைச்சி சட்னியாக செஞ்சுக்கலாம். நான் பொட்டுக்கடலையும் தேங்காயும் சேர்க்குறேன், அதுவுமே இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 துண்டு தேங்காய், பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன்
அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குவான்டிட்டி கூட வேணும்னா தேங்காயும் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். 2 துண்டு அளவுக்கு தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடும். நம்ம இதுக்கு தாளிப்புலாம் கொடுக்க தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். நம்ம இந்த ஸ்டேஜில் அரைக்கும்போது உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் நம்ம இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற நல்லா தொட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நான் 1 டம்ளர் அளவுக்கு இதை தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த அளவு அதுக்கு கரெக்டாக போதுமானதாக இருக்கும். தேங்காய் பொட்டுக்கடலை நல்லா அரைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். என்னோடய வீடியோ எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே கமெண்ட்ஸ் பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சட்னி 2 நிமிஷம் அரைச்சி எடுத்தாச்சு. நான் கொஞ்சம் திட்டமாக தான் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். ரொம்பவும் தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது, அப்புறம் சட்னியும் மிச்சமாகிடும். நம்ம கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் அளவும் மாறாமல் அப்படியே இருக்கும். மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக அலசி மட்டும் ஊற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம் பாருங்கள். ரொம்பவும் தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் திட்டமான அளவில் இருந்தால் சட்னி இட்லி தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. நான் சட்னி வதக்கிட்டு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். இட்லியும் வெந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுவே எங்களுக்கு அதிகமாகிடும். நாங்கள் சட்னி ரொம்ப தொட்டு சாப்பிட மாட்டோம். ஆனால் இந்த சட்னி இட்லியில் நல்லா தொட்டு பெரட்டி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, இட்லியும் வெந்துருச்சு. இப்போ சுட சுட இட்லியை எடுத்து வச்சு சட்னியை ஊற்றி சாப்பிட போகிறேன். நான் இட்லி ரேஷன் அரிசியில் தாங்க இட்லி மாவு அரைப்பேன். இட்லி தோசையெல்லாம் ரேஷன் அரிசியிலே யூஸ் பண்ணிக்குவேன். இட்லி தோசை ரொம்பவே சூப்பராக வரும். சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் எப்பயாவது தான் கடையில் வாங்கி அரிசி சேர்ப்பேன். ரேஷன் அரிசியே கூடுமான வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அவ்வளோதாங்க, இட்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இட்லிக்கு இந்த சட்னியை தாராளமாக ஊற்றி தொட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்